வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி நெல்லிக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இந்த நெல்லிக்காய் தொக்கு வெளியூரில் எல்லாம் உங்கள் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுத்து விடலாம். வெளிநாட்டில் இருந்தாலும் செஞ்சு கொடுத்து விடலாம். 3 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அடிபொலியாக இருக்கும். எப்படி கசப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக நம்ம இந்த நெல்லிக்காய் தொக்கை எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா கூட செஞ்சு நீங்கள் விற்கலாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு பெரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ சீசனுங்க, நெல்லிக்காய் சீசனு. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நிறைய விற்கிது. முந்தையெல்லாம் கிலோ கணக்கில் விலை அதிகமாக இருக்கும். இப்போ விலை கம்மியாக இருக்குது. இந்த டைமில் வாங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய். இப்போ இதை இட்லி பானையில் வச்சு தண்ணி வச்சு ஏற்கனவே கொதிக்க வச்சுட்டேன். இட்லி பானையில் வச்சு நான் அவிச்சு எடுக்க போகிறேன். தண்ணியில் வச்சும் நீங்கள் அவிச்சு எடுக்கலாம். அதில் உள்ள அதை விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ எல்லா நெல்லிக்காயையும் அந்த இட்லி தட்டு மேலே வச்சு மூடிட்டேன். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. ஒரு சின்ன ஆரஞ்சு பழ அளவுக்கு ஒரு 50 கிராம் கிராம் கணக்கில் சொல்லணும்னா 50 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேங்க. இதுக்கு ஒரு சின்ன மசாலா அரைக்க போகிறோம். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. நம்ம நார்மலாக எல்லா ஒரு தொக்கு ரெசிபிக்கெல்லாம் எப்போவுமே கடுகு வெந்தயம் அரைச்சி போடுறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், உடலுக்கும் நல்லது. இது நல்லா எண்ணெயே விடாமல் முதல்ல நல்லா வறுத்துக்குவோம். வறுத்து நல்லா ட்ரையாக வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம இப்போ அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கட்டி பெருங்காயம் ஒரு 5 கிராம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சேர்த்துருக்கேங்க. அப்போ தான் நல்லா பொரியும். மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப நல்லா அரையும். அப்படிங்கிறதுனால நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டிருக்கேன். ஒரு 5 கிராம் அளவுக்கு. நல்லா உப்பி வரணுங்க. அப்போ தான் அதில் உள்ளார உள்ள பிசுனெல்லாம் வெளியில் வரும். பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடுகு வெந்தயம் வறுத்தத்தோடு எடுத்து வச்சுருந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இட்லி பானையில் அதே சமயம் நெல்லிக்காய் வெந்துட்டான்னு பார்த்துடலாம். நல்லா ஒரு கத்தியை விட்டு செக் பண்ணி பாருங்கள். கத்தி ஈஸியாக உள்ளார போணுச்சு. அது பார்க்கும்போதே தெரியுங்க. அந்த அப்படியே கட்டிங்காக இருக்கிறதெல்லாம் அப்படியே வெடித்து நிற்கும். அது மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கத்தியை வச்சு நீங்கள் அப்படி உள்ளார விட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளார போகும். அப்படியே சாஃப்டாக இறங்கும். அதை வச்சு நீங்கள் வெந்துட்டுன்னு கண்டுபிடிச்சா 15 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. இப்போ இதில் இருக்க விதையை நம்ம எடுத்துடலாம். இது நல்ல ஒரு முத்தி போன நெல்லிக்காங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நார் இருக்கும். பிஞ்சு இதில் அந்தளவுக்கு நார் இருக்காது. முத்தி போன நெல்லிக்காயில் நல்ல நார் இருக்கும். பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நிறைய நல்லாயிருக்கும். செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி எவ்வளோ வேர் இருக்குது பாருங்கள். நல்ல முத்தி போன நெல்லிக்காய். இது நம்ம போட்டுடலாம். ஏன்னா அந்த நார் அது மேலே உள்ளதெல்லாம் நம்ம பிச்சு போட்டோம்னா நம்ம வாயில் சாப்பிடும்போது தொக்கு சாப்பிடும்போது அந்த நார் தென்படும். அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தனியாக ஒரு பவுலில் நான் நெல்லிக்காயெல்லாம் புட்டு எடுத்து வச்சுட்டேன். ஈஸியாக வருங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வெறும் வாயில் அப்படியே சாப்பிட்லாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைக்க வேணாம். 1-2 இதாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம தொக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு வாயில் கடிப்படுறப்ப இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கடாயில் நம்ம பெருங்காயம் வறுத்த அதே கடாயில் ஒரு 200 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு 150 ml தான் ஊற்றினேன். அதுக்கப்புறம் ஒரு 50 ml ஊற்றிக்கிட்டேன் நான். கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வர்றப்ப நம்ம ஏற்கனவே வெந்தயம் கடுகு பெருங்காயம் 3ஐயும் வறுத்து பொரித்ததை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க, கரிகிற வேண்டாம். 2 டீஸ்பூன் 1/2 கிலோ நெல்லிக்காவுக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதிலே வச்சுட்டு எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெருப்பை. அப்போ ஃபயர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கருகி போயிடும். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வீட்டில் அரைச்சது தாங்க. அதனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு தான் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். நெல்லிக்காயில் செஞ்ச தொக்குன்னே டக்குன்னு யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த நெல்லிக்காயில் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துக்கும். நல்லா இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புளி கரைசலை இதில் சேர்க்கணும். புளி சேர்த்து செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து கெட்டே போகாதுங்க, நல்லாயிருக்கும். 3 மாதம் ஆனாலும் நல்லா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போகிறோம், அது பாட்டுக்கு அப்படியே கெட்டே போகாது. முக்கியமாக அந்த ஸ்பூனெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப இந்த தொக்கு மாதிரி ரெசிபிக்கெல்லாம் வந்து ஈரம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே இப்போ ரொம்ப நாள் வச்சுக்கலாங்க. 3 மாதம் இல்லை 6 மாதம் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கிருச்சு. நல்லா சுருள வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து புளி ஊற்றணும். இப்போ புளியை கரைச்சி வச்சுருந்தேன், ஒரு 50 கிராம் புளியை ஊற போட்டிருந்தேன். அதை நல்லா கெட்டியாக கரைச்சி இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பேன் வச்சுட்டு செய்யக்கூடாது. நான் வந்து என்ன பண்ணேன், சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் எனக்கு கொஞ்சம் வெளியிலலாம் தெரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஒட்டாமல் இருக்கும் தொக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இதில் செய்ய ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா வெளியிலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், பேனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஆரம்பத்திலே வந்து நல்லா வாய் அகலமான அதே சமயம் கொஞ்சம் உயரமான உள்ள சட்டியை வச்சு நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் மாற்றிக்கிட்டு நல்லா கிளறிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இது மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் இல்லை, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா நம்ம ஊற்றிருக்க 200 ml எண்ணெய்ங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு 50 ml ஊற்றினேன். எல்லாம் ஊற்றி 200 ml எண்ணெயும் நல்லா அப்படியே பிரிஞ்சு வருங்க. தலை அல்வா துண்டு மாதிரி அப்படியே பிரிஞ்சு வரும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. இதை வந்து நீங்கள் சாதத்தில் ஒயிட் ரைஸில் தாளித்து விட்டுட்டு இந்த தொக்கை கொஞ்சோண்டு போட்டு சாதத்தை கிளறி கூட கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. நெல்லிக்காயே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு சட்னின்னு சொல்லி கொடுத்துர்லாம். ஏன்னா நெல்லிக்காயை சாப்பிட வைக்கிறது குழந்தைங்கள அவ்வளோ ஈஸி இல்லை. சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்மளாம் ஸ்கூல் போகல தின்றுப்பானா, இப்போ உள்ள குழந்தைங்க இந்த நெல்லிக்காயெல்லாம் கொடுத்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொக்கு மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஓரத்துலலாம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி ஆற வச்சிடணும். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கரண்டிலேருந்து விழுவுறப்பே அல்வா மாதிரி விழுவுது பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த நெல்லிக்காய் தொக்கு. நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெயெல்லாம் நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு முறையில் நம்ம வந்து நெல்லிக்காய் தொக்கு சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருக்கேன். பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. நெல்லிக்காவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி தொக்கு ரெசிபியெல்லாம் ரொம்ப நாளைக்கு வரும். இந்த தொக்கு ரெசிபி, நெல்லிக்காய் தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.